அப்பா எழுந்திரு, காலையில் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா? இல்ல, எந்திரிச்சுக்கோ. ப்ளீஸ். சரி, எந்திரிக்கிறேன். நீ சூப்பர் பையன். இராணுவ வீரன் அவள் பாகம் 1. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ராம் நம்ம குட்டி பையன், அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் ராமோட அப்பா, அதுக்கப்புறமா லக்ஷ்மி, 3 பேரும் சென்னையில் ஒரு மிடில் கிளாஸில் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது குட்டி பையன் ராம் என்ன சொல்கிறான், அப்பா இன்றைக்கி நீங்கள் எழுந்திக்கல பார்த்தீங்களா, இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு, நான் தான் ஃபஸ்ட்டு எழும்பியிருக்கேன், நான் தான் உங்களை எழுப்புறேன், வாக்கிங் போகணும்ப்பா, ஜாக்கிங் போகணும், ஏன் அப்பா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பி போகிறாரு. நம்ம ராம் குட்டி பையன் நடந்து போய் அவனுடைய ஃபேஸை நல்லா கழுவுறான். வாட்டர் நல்லா ஜில்லுன்னு இருக்கா, அவனுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. உடனே தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊற்றுறான், அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் வாயில் ஊற்றுறான், அப்படி கொப்பளிக்கிறான். அப்படி கொஞ்ச நேரமாக அந்த தண்ணியோட ப்ளே பண்ணிகிட்ருக்கான் நம்ம குட்டி பையன் ராம். அதுக்கப்புறமா இவங்க தான் ராமோட அம்மா, லக்ஷ்மணனோட மனைவி லக்ஷ்மி. லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் வெல் எஜுகேட்டடான ஒரு கேர்ள். அதை வீட்டில் குக் பண்ணிகிட்ருக்கா, மிடில் கிளாஸ் தான். ஸோ அவளுடைய வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக அமைதியாக போயிட்டுருக்குது. ராம் வா, லேட் ஆகுது. லக்ஷ்மணன் வெளியே இருந்து வெயிட் பண்ணி கூப்பிட்டுட்ருக்கான். அவன் வரல அப்படின்னோடனே ஓகே நான் கிளம்புறேன், நீ பின்னாடி ஓடி வா, அப்போ தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ராம் அப்பா நில்லுங்க நான் வரேன், உங்களுக்கு அவ்வளோ அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இருந்து ஷூ போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமா ஷூவும் போட்டுட்டு ஒரு வழியாக ராம் என்ன பண்ணுறான், ரன்னிங்க்கு ஸ்டார்ட் ஆகுறான். அதுக்கப்புறம் எப்போதுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராம் 1ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். இவனுடைய ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம், அவனோட எய்ம் என்ன அப்படின்னா, ராம்க்கு இராணுவ வீரன் ஆகணும், இந்தியாவுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவனுடைய குட்டி வயசுலேருந்தே அவனுக்கு ஒரு ஆசை. லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் அவருக்குமே இதே ஆசை தான். ஆனால் சில காரணங்கள்னால அவரால் இராணுவ வீரன் ஆக முடியல. அப்போது தன்னுடைய மகனுக்கும் அதே ஆசை இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் ராம்க்கு டெய்லியும் மார்னிங் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவங்க வழக்கம் போல் ஜாகிங் ரன்னிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு கோகனட் டெண்டர் எடுத்துக்கிறாங்க. எடுக்கும்போது அவங்களுடைய பாடி ரொம்ப கூலிங்காக மாறிடுது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க. ராம் ஸ்கூலுக்கு ட்ரெஸ் போட்டுட்டான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு, அவரும் ட்ரெஸ்அப் பண்ணிட்டாரு. அம்மா இட்லி பண்ணி கொடுக்குறாங்க. ராம் சொல்கிறான், அம்மா இட்லி செம்மையாக இருக்குமா, நான் வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் பெரிய வளையல் போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஆட்டோவும் வந்துருச்சு. நம்ம ராம் 1ஆம் கிளாஸ் படிக்கிறான்ல, அதனால அவனும் ஸ்கூலுக்கு போகிறான். அம்மா நல்ல வெல் எஜுகேட்டட்னால நல்லா இங்கிலீஷ்லேயே பேசி அவனை பாய் அப்படி சொல்லி அனுப்புகிறா. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறாங்க, லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துடுதா. வீட்டுக்கு இப்போ வீட்டில் லக்ஷ்மி அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் 2 பேரும் தான் இருக்காங்க. அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான், பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான், வீட்டில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், அப்போ இன்றைக்கி குஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறா. அப்போது இங்கே பார்த்தியா, உனக்கு நான் இளநீ வாங்கிட்டு வந்திருக்கேன், நாங்கள் மட்டும் குடிக்கல, உனக்கும் சேர்த்து தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம், நீயும் குடிக்கணும்ல, செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப இனிப்பாக இருக்குது, குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவளும் ரொம்ப அன்பாக குடிக்கிறா. இதுதான் இவங்களுடைய அழகான ஒரு குருவிக்கூடு வாழ்க்கை. அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் எப்போதுமே ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீட்டு முன்னாடி நின்றுட்டு அந்த பெரிய வீட்டை ஏதோ ஒரு பழைய ஞாபகம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஏக்கத்தோட அந்த வீட்டை கடந்து அவனோட ஆஃபீஸ்க்கு எப்போதுமே போயிட்டுருப்பான். அவனோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ரொம்ப பிஸியான ஸ்ட்ரீட்டான சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர் தான்.
டி நகரை தாண்டி தான். ஆக்சுவலி டி நகரில் தான் அவனுடைய குட்டி ஆஃபீஸ் இருக்குது, ஒரு ஓன் ஆஃபீஸ் தான் இருக்குது. அதை தான் அவன் ரன் பண்ணுறான். அதுதான் அவனுடைய ஃபேமிலியில் ஒரு முழு வருமானத்தோட ஆதாரமே. இவன்கிட்ட பைக் இருக்குது, ஆனால் அது டியூவில் கெட்டலை அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் பைக் இல்லை. சைக்கிளுமே ஓகே நம்மளுக்கு அது ஹெல்த் தான் சொல்லி அதை ரன் பண்ணிகிட்ருக்கான். வீட்டுக்கும் ஒர்க்குக்கும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அவனுக்கு அதுவும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் கொடுக்கும். அந்த சைக்கிளில் ஒரு சின்னதாக சேவை மையம் வச்சுருக்கான். ஓன் ஆஃபீஸ் தான், அதை தான் ரன் பண்ணுறான். லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப பாங்கான ஒரு குடும்ப குத்து விளக்கு. நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் தண்ணி பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அவங்களுடைய தெரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. ஆமாம் கூட்டம்தான் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசுகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தமிழகத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிக்கலாம். எங்கள் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டுள்ளன. ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறும். உங்கள் ஆதரவை நம்புகிறோம். நன்றி. லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஷிங்சான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவள் ஒரு 90s கிட்ஸில், அதனால அவளுக்கு ஷிங்சான் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ராம் இல்லாத டைமில் ஷிங்சானை வச்சு பார்த்துட்டு ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவாள். சின்ன வயசில் பார்த்தது இப்போ கூட ஷிங்சானை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சீரியல்லாம் பார்க்க மாட்டா. யார் எப்போ வெளியே போனால் பரவாயில்ல, உடனே ஹங்காமா சேனல் ஆன் பண்ணி ஷிங்சானை பார்த்து என்ஜாய் பண்ணுறது, அதுதான் அவளுக்கு வேலை. அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. ஒரு நல்ல ரிச்சான ஓல்டு மேன் மாதிரி தெரியுது. அப்போ அவள் சொல்கிறா, நீங்கள் இங்கே வராதீங்க, உங்களை வராதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னுடைய கணவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் எவ்வளவோ முறை சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டே இருக்கீங்க. எதா இருந்தாலும் என் கணவன்கிட்ட பேசிக்கோங்க, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. பேசினாலும் அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. யார் இந்த பெரியவர், அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறதுக்காக வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.